Hi everyone, welcome to YaguTamizhi. In this video we are going to discuss in the language Tamil. If you want to find the same video in the language English, you can find the link in the description. Hi all. இது வந்து அவிலிட்டி செட்டோட கண்டினியூட்டி வீடியோ. இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பிளான்டு மெயின்டெனன்ஸ்க்கும் அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். அப்புறம் அவிலிட்டி செட்டை வச்சு எப்படி நம்ம அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ்லேருந்து நம்ம சர்வீஸ் அவைலபிளாக வச்சுக்கிறது ரெண்டு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எப்படி அவிலிட்டி செட்டை வச்சு நம்ம பிளான்டு மெயின்டெனன்ஸ் வந்து அவைலபிளாக வைக்கிறது அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அவைலபிலிட்டி செட்டில் இருக்கிற ரெண்டு ஆப்ஷனை பார்த்துரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அவைலபிலிட்டி செட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து ஃபால்ட் டொமைன். அது வந்து ஃபால்ட் டொமைன் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் 3 க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபால்ட் டொமைனை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ் வந்து அவைலபிளாக வச்சுக்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பிளான்டு மெயின்டெனன்ஸ்க்கு அவைலபிலிட்டி செட்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் வந்து அப்டேட் டொமைன். நம்ம வந்து இது வந்து மேக்ஸிமம் 20 க்ரியேட் பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக 5 இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போது நம்ம அவைலபிலிட்டி செட் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதுக்கு நான் வந்து காசு கட்டணுமா கட்டக்கூடாதுன்னு கேட்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி செட்டுக்கு நம்ம வந்து காசு கட்டவே தேவையில்லை. இப்போ நம்ம அவைலபிலிட்டி செட்டில் நம்மளோட சர்வீஸை போய் ப்ளேஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு மட்டும் காசு கட்டினா போதும். உங்களுக்கு புரியலன்னா இப்போ பாருங்கள், ஃபால்ட் டொமைனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபால்ட் டொமைனா ஒன்றுமே இல்லை, ஒரு சர்வர் ரேக்கில் அந்த சர்வர் ரேக்குக்கு டெடிக்கேட்டட் நெட்வொர்க் கனெக்ஷன், பவர் கனெக்ஷன், கூலிங் கனெக்ஷன் எல்லாமே இருந்தால் அந்த கலெக்டிவாக இது எல்லாமே சொல்லுவாங்க, அதுதான் ஃபால்ட் டொமைன் சொல்லுவாங்க. இது வந்து சர்வர் ரேக், அந்த சர்வர் ரேக் எல்லாமே டெடிக்கேட்டட் இருந்தால். இப்போது இதை ஃபால்ட் டொமைன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஃபால்ட் டொமைன், இப்போ ஃபால்ட் டொமைன் 2 நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம சர்வீஸ் ஃபஸ்ட்டு ஒன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வெப்சைட் வந்து இங்கே ஹோஸ்ட் ஆகும். இதுக்கு வந்து செப்பரேட் கனெக்ஷன் இருக்குது. இப்போ இது அதே மாதிரி செகண்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வெப்சைட் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து டெடிக்கேட்டட் நெட்வொர்க் கனெக்ஷன் தான். இது ஃபெயில் ஆனாலும் இது அஃபெக்ட் பண்ணாது, இது ஃபெயில் ஆனாலும் இது அஃபெக்ட் பண்ணாது. இப்போ ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கும். ஒன்று அஃபெக்ட் ஆனாலும் நம்ம சர்வர் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். இதுதான் ஃபால்ட் டொமைன். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் இப்போ ஃபால்ட் டொமைன் 1, 2, 3 சூஸ் பண்ணுறீங்களா, இப்போ இது காசு கட்ட தேவையில்லை. இப்போ நம்ம இதில் இருக்கிற சர்வீஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த சர்வீஸ், இதுக்கு மட்டும் காசு கட்டினா போதும். எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மாதம் $10 கட்டுறோம்னா அதே மாதிரி இதுக்கு $10 கட்டினா போதும், $10. இப்போ நம்ம இந்த அவைலபிலிட்டி செட் ஃபால்ட் டொமைன் சூஸ் பண்ணுறதுக்கு காசு கட்டதில்லை. அதே மாதிரி தான் அப்டேட் டொமைன் சூஸ் பண்ணாலும் நம்ம 20 மேக்ஸிமம் 20 சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 20 காசு கட்ட தேவையில்லை. நம்ம சர்வீஸ் அதில் போய் ப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கு அந்த எவ்வளோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணுமோ அந்த சர்வீஸ்க்கு மட்டும் காசு கட்டினா போதும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். இப்போது அவைலபிலிட்டி செட் வந்து எப்படி பிளான்டு மெயின்டெனன்ஸ் வந்து அவைலபிளாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிளான்டு மெயின்டெனன்ஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துருவோம். சேம் எக்ஸாம்பிள் வச்சு இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது பேர் வந்து கானோஸ் டேட்டா சொல்யூஷன். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி இன்டர்நெட்டில் போடலான்னு யோசிக்கிறோம். அப்போ வந்து அதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை வந்து அசூர் க்ளவுடில் போய் போட்டிருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா, அசூரோட க்ளவுடில் அசூர் டேட்டா சென்டரில் அவங்களோட ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் போய் ஹோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம வெப்சைட் வந்து இதில் இருக்குது. இப்போது என்ன ஆகும்னா, இப்போ பேக்ரவுண்டில் நம்ம வெப்சைட் வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஹார்ட்வேரில் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த ஹார்ட்வேர் வந்து அசூர் டேட்டா சென்டரில் இருக்குது. இப்போ நம்ம சர்வர் வந்து டவுனாக இருக்குது. 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து பிளான்டு, அனதர் ஒன்று அன்பிளான்டு வந்து வரி பண்ணிக்காதீங்க, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல பார்த்துட்டோம். இப்போ பிளான்டு மைனஸ் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மொபைல் ஃபோனு அப்டேட் வந்துச்சுன்னா பாருங்கள், இப்போது எதுக்கு நம்ம மொபைல் ஃபோனுக்கு அப்டேட் வருதுன்னா, இப்போ பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடிக்கடி மாதம் ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா அப்டேட் வரும். இப்போது நம்ம அப்டேட் பண்ண என்ன கேட்கும்னா, அப்டேட் பண்ண முதல் கையோட அது வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம மொபைல் ஃபோன் தான், நம்ம அப்டேட் பண்ணோம்னா உடனே ரீஸ்டார்ட் கேட்குதுல்ல. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ யாராச்சும் நமக்கு வந்து கால் பண்ண ட்ரை பண்ணாங்க, ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க, நம்ம ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்காது, அவங்களால கால் பண்ண முடியாது, ஏன்னா அது சுவிட்ச் ஆஃபில் அந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப்னு வரும். இப்போ அதே சேம் சினாரியோ தான் மைக்ரோசாஃப்ட்டில். இப்போ எல்லா க்ளவுட் ப்ரொவைடர் டேட்டா சென்டர், அமேசானாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அசூராக இருக்கட்டும், அவங்களோட ஹார்ட்வேர் எப்போவுமே சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட்டடாக வச்சுருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி பேட்ச் வந்துச்சுன்னா, இப்போது செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணுவாங்க. ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தாலும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க, ஹார்ட்வேர் அப்டேட் வந்தாலும் அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வெப்சைட் இருக்குல்ல, இப்போ நம்ம வெப்சைட் வந்து இந்த ஹார்ட்வேரில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஹார்ட்வேருக்கு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ
மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணும்போது அது ரீஸ்டார்ட் கேட்காது. சில கேஸுக்கு வந்து அது ரீஸ்டார்ட் கேட்கும். அந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணும்போது இது சேம் சினாரியோ தான். மொபைல் ரீசார்ட் பண்ணும்போது ரீஸ்டார்ட் பண்ணும்போது யாராலையும் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளோட யூசர்ஸும் நம்ம இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகும்போது இப்போ 2 நிமிஷம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. அந்த 2 நிமிஷம் நம்ம வெப்சைட் வந்து யாராலையும் ரீச் பண்ண முடியாதுல்ல. இப்போது அந்த மாதிரி டைமில் டவுன் ஆகிடும். இப்போது இது நார்மல் வெப்சைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதே பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன், இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து 2 நிமிஷம் டவுன் ஆனாலும் நம்ம பிஸ்னஸ் நம்ம அடி வாங்கும். அந்த மாதிரி வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு தான் வந்து அவைலிட்டி செட்டை வச்சு நம்ம வந்து இன்னும் 2-3 க்ரியேட் பண்ணி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேரில் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஃபால்ட் டொமைன் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரீஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சேம் ரெப்ளிக்கா இன்னொரு ஹார்ட்வேரில் நம்ம வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது எக்ஸாம்பிள் இது அப்டேட் டொமைன் 2ன்னு வச்சிங்கன்னா இதை ரீஸ்டார்ட் பண்ணும்போது இதை ரீஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒன்ஸ் அவைலபிள் ஆனதுக்கப்புறம் தான் இதை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன அல்டிமேட் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இங்கே அக்சஸ் பண்ணிருக்காங்க, இது வந்து ரீஸ்டார்ட் ஆகும்போது அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது இங்கே ரவுட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ இங்கே அவைலபிளாக இருக்கும், நம்ம யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இது ரீஸ்டார்ட் ஆகி சக்ஸஸாக ரன் ஆனதுக்கப்புறம் இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே அப்டேட் பண்ணும்போது நம்ம கஸ்டமர்ஸ் இங்கே அக்சஸ் பண்ணிப்பாங்க, இங்கே அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ அல்டிமேட்டாக நம்ம வெப்சைட் வந்து டவுன் ஆகலை. இப்போ எதை வச்சுன்னா இந்த ஹெல்ப் ஆஃப் அப்டேட் டொமைனை வச்சு. இப்போ இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா வரி பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம இது டீட்டெயிலாக இந்த டயக்ராம் வச்சு பார்ப்போம். இந்த டயக்ராமில் ரெண்டுமே செக் பண்ணலாம். அப்டேட் டொமைனும் ஃபால்ட் டொமைன் ரெண்டுமே பார்த்துடலாம். இப்போ ஃபால்ட் டொமைனும் ஒன்றுமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இது சர்வர் ரேக். இப்போ நீங்கள் டேட்டா சென்டர்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே ஃபுல்லாக சர்வர் ரேக்காக ஃபுல்லாக இருக்கும். அதே தான் இங்கேயும் போட்டு வச்சுருக்கேன். இது சர்வர் ரேக்கு. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹார்ட்வேர். இது வந்து சர்வர்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே மல்டிபிள் சர்வீஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நாம மட்டும் இல்லை, மற்ற நம்மள மாதிரி நிறைய பேர் கம்பெனி வச்சுருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் சர்வர் க்ரியேட் பண்ணாலும் எல்லாமே இதில் தான் க்ரியேட் ஆகும். நம்ம தான் பப்ளிக் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸில் பார்த்துக்கோங்களா, பப்ளிக் க்ளவுடில் அவங்க எல்லா கஸ்டமர்ஸும் வந்து சேம் ஹார்ட்வேர் தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஷேர் பண்ணாலும் அது வந்து நம்ம செக்யூராக தான் இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இங்கே ஒர்க் ஆகுது. பாருங்கள், இது வந்து சர்வர் ரேக்கு, இது வந்து சர்வர். ஒவ்வொரு ஹார்ட்வேர். இப்போ ஒவ்வொரு ஹார்ட்வேரில் மல்டிபிள் சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக பவர் கனெக்ஷன், நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கும். இப்போ இது டவுன் ஆனாலும் இது அவைலபிளாக இருக்கும். அப்போது ஒரு சர்வர் ரேக்குக்கு ஒரு டெடிக்கேட்டடாக நெட்வொர்க் பவர் கனெக்ஷன் இருந்தால் அதை தான் வந்து ஃபால்ட் டொமைன் சொல்லுவாங்க. இப்போ இது பாருங்கள், இது ஒரு சர்வர் ரேக்கு, இதுக்கு டெடிக்கேட்டடாக இன்னொரு பவர் கனெக்ஷன் இருக்குது. இது டவுனால இது ஒன்றும் பண்ணது, அஃபெக்ட் பண்ணது. அதனால் இது வந்து அனதர் ஃபால்ட் டொமைன். அதே மாதிரி இப்போ இது டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக அப்டேட் டொமைன் 1, அப்டேட் டொமைன் 2, அப்டேட் டொமைன் 3ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம அப்டேட் டொமைன் 1 சூஸ் பண்ணோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு சர்வர். இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது அப்டேட் டொமைன் 1 கொடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் ப்ளேஸ் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் சர்வரை நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து அப்டேட் டொமைன் 2ன்னு கொடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக போய் இங்கே ப்ளேஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஃபால்ட் டொமைன் புரிஞ்சிச்சு. இப்போ ஃபால்ட் டொமைன் வச்சு நம்ம வந்து அன்பிளான் மெயின்டெனன்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ இதே சினாரியோ பிளான்ட் மெயின்டெனன்ஸ் வச்சு பார்ப்போம். பிளான் மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்டேட் டொமைன் என்னென்னு பார்ப்போம். அப்டேட் டொமைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இது சர்வர் ரேக்கா, இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹார்ட்வேர், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சர்வர்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே மல்டிபிள் சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து அவங்களோட ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டோ, ஹார்ட்வேர் அப்டேட்டோ, செக்யூரிட்டி பேச்சஸ் ஏதோ வந்தால் அவங்க வந்து ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இது அப்டேட் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக அவைலபிள் ஆனதுக்கப்புறம் தான் இது அப்டேட் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக அவைலபிள் ஆனது இதுதான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணும். இப்போது அப்டேட் டொமைன் எதை சொல்கிறாங்கன்னா, இப்போது அட் அ டைமில் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ஹார்ட்வேரை ரன் பண்ணால் இந்த என்டையர் ஹார்ட்வேருமே ரீஸ்டார்ட் ஆகும்ல. இப்போ என்டையர் ஹார்ட்வேருமே ரீஸ்டார்ட் ஆகுதுல. இப்போ இந்த கேஸில் இந்த என்டையர் ஹார்ட்வேருமே ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா இதில் இருக்கிற எல்லா சர்வீஸுமே ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ எல்லாமே அன்அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒரு ஹார்ட்வேர் ஒரு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரே டைமில் ரீஸ்டார்ட் ஆகுதுல, அந்த ஹார்ட்வேர் தான் அப்டேட் டொமைன் 1ன்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஒன்ஸ் இது அப்டேட் ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு சக்ஸஸாக ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்டேட் டொமைன் 2 போவாங்க. அப்டேட் டொமைன் இந்த ஹார்ட்வேர் போவாங்க. இது ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா அடுத்து அப்டேட் டொமைன் 3. அது மாதிரி நம்மளால் 20 அப்டேட் டொமைன் முடி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அப்டேட் டொமைன் என்னென்னு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த சர்வர் லேக்லேயும் இதே தான். இது வந்து அப்டேட் டொமைன் 1ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இது அப்டேட் டொமைன் 2ன்னு சொல்லுவாங்க. இது அப்டேட் டொமைன் 3. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சர்வர் லேக்லேயும் அப் டு 20 அப்டேட் டொமைன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சர்வீஸ் அவைலபிளாக வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வே. இது வந்து ரிப்ளிகா சேம் பேக்கப்புக்காக. இது டவுன் ஆச்சுன்னா இது வரக்காக நம்ம 2 க்ரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ஃபால்ட் டொமைன் விட்டுருங்க, அடுத்து பார்ப்போம். இப்போ அப்டேட் டொமைன் வந்து 1ன்னு சூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சர்வீஸ் வந்து டேரெக்டாக இங்கே போய் ப்ளேஸ் ஆகிடும், இதில் போய் ப்ளேஸ் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சர்வர் வந்து இங்கே போய் ப்ளேஸ் ஆகிடுச்சு 1. இப்போது செகண்ட் ஒன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம செகண்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ஃபால்ட் டொமைன் 1ல்
இது வந்து 2, இது ஃபால்ட் டொமைன் 1. ஃபால்ட் டொமைன் 1லேயே செகண்ட் அப்டேட் டொமைன் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு, செகண்ட் ஒன் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ அல்டிமேட்டாக என்னாச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு அப்டேட் டொமைனை அப்டேட் பண்ணுறாங்க. அப்போது வந்து நம்ம சர்வர் ஃபஸ்ட் ஒன் வந்து டவுன் ஆகிடுது, இது வந்து டவுன் ஆகிடுது. அப்போது ஸ்டில் இதை வந்து அப்டேட் பண்ணிடல அவங்க இன்னும். அப்போ வந்து ஸ்டில் வந்து நம்ம இது வந்து அவைலபிளாக இருக்குது, இந்த சர்வர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறம் தான் இதை போய் அப்டேட் பண்ணாங்க, இது அவைலபிளாக இருக்குது. அந்த டைமில் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிராஃபிக் மட்டும் ரவுட் பண்ணி மாற்றி ரவுட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ இது அவைலபிளாக இருக்கும்போது இது அன்அவைலபிளாக இருக்கும், இதுக்கு போவாங்க, இது அன்அவைலபிளாக இருக்கும்போது இதுக்கு போவாங்க, மாற்றி விட்ருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பிளான் டு மெயின்டெனன்ஸ்லேருந்து நம்ம வெப்சைட்டை அவைலபிளாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டுமே நம்ம எதில் ஒர்க் பண்ணியிருக்கோம்னா சேம் சர்வர் ரேக், சேம் ஃபால்ட் டொமைன். இப்போ இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் சர்வர் ரேக்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, பவர் கனெக்ஷன், நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்ளம் வந்தால் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து டவுன் ஆகிடும்ல. இப்போ தான் இதனால தான் நம்ம வந்து 2 காம்போவும் யூஸ் பண்ணணும், ஃபால்ட் டொமைனும் யூஸ் பண்ணணும், அப்டேட் டொமைனும் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த 2 காம்போ யூஸ் பண்ணி தான் நம்மளால் நம்ம வெப்சைட்டை அவைலபிளாக வச்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நம்மளோட வெப்சைட்டு, இது 1, அதே ரிப்ளிகா, சேம் ரிப்ளிகா, இது வந்து 2. இப்போது இது க்ரியேட் பண்ணும்போது அவைலபிலிட்டி செட்டில் நம்ம வந்து இதை 1ன்னு சூஸ் பண்ணோம். இப்போ ஃபால்ட் டொமைன் 1ன்னு சூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அப்டேட் டொமைன் வந்து 1ன்னு சூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து அப்டேட் டொமைன் 1, இது வந்து அப்டேட் டொமைன் 2, இது வந்து அப்டேட் டொமைன் 3. இது மாதிரி நம்ம 20 அப்டேட் டொமைன் இருக்கும். இதே மாதிரி இது அப்டேட் டொமைன் 1, 2, 3, 4, இது 20 இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபஸ்ட் ஒன் க்ரியேட் பண்ணுவோம், ஃபால்ட் டொமைன் 1, அப்டேட் டொமைன் சொன்னால் இது வந்து எங்கே ப்ளேஸ் ஆகும்னா இங்கே ப்ளேஸ் ஆகிடும், நம்மளோட வெப்சைட் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ செகண்ட் ஒன் வந்து சூஸ் பண்ணோம், அதே அவைலபிலிட்டி செட்டில் நம்ம வந்து ஃபால்ட் டொமைன் 2ன்னு சூஸ் பண்ணணும். அதே மாதிரி அப்டேட் டொமைன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், அப்டேட் டொமைன் 1ன்னு சூஸ் பண்ணணும் வைங்க. இப்போது ஃபால்ட் டொமைன் 2ல் அப்டேட் டொமைன் 1ல் இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிடும் நம்ம வெப்சைட். இப்போ பாருங்களேன், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பவர் கனெக்ஷன் போய் நம்ம என்டையர் சர்வராக கோஸ் டவுன் ஆச்சுன்னா இப்போ இது வந்து செப்பரேட் கனெக்ஷன் தான், இங்கே வந்து அவைலபிளாக தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து பண்ணிடலாம். இப்போ பிளான்டு மெயின்டெனன்ஸ் பாருங்களேன், இப்போ இது அவைலபிலிட்டி, இது அப்டேட் டொமைன் 1, இது அப்டேட் டொமைன் 1 தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசூர் டேட்டா சென்டரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 சர்வர் ரேக் இருக்குன்னா, இந்த 10,000 சர்வர் ரேக்குக்கு இப்போ இந்த இது ஒன்று அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு போய் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து இப்படி போனால் நம்ம டைம் ஆகிடும்ல. ஒவ்வொரு சர்வர் ரேக்லையும் 20 அப்டேட் டொமைன்ஸ்னால் இப்போ 10,000 சர்வர் ரேக் எப்போ அவங்க அப்டேட் பண்ணுவாங்க? அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு சர்வர் ரேக்லேயும் இந்த ஃபஸ்ட்டு அப்டேட் டொமைன் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரே டைமில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ 10,000 சர்வர் ரேக் இருந்துச்சுன்னா அந்த 10,000 சர்வர் ரேக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு அப்டேட் டொமைன் மட்டும் ஒரே டைமில் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஒன்ஸ் அவைலபிள் ஆனதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் டொமைன் போவாங்க. இப்போ அந்த மாதிரி டைமில், இப்போ அந்த மாதிரி சினாரியில் பாருங்கள், இப்போ நம்ம கேஸில் நம்ம ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து ஃபால்ட் டொமைனும் அப்டேட் டொமைனில் இருக்குது. அதே மாதிரி செகண்டு பேக்கப் வந்து ஃபால்ட் டொமைன் 2ல் தான் இருக்குது, ஆனால் அப்டேட் டொமைன் 1ல் இருக்குது. இது ரெண்டுமே அப்டேட் டொமைனில் இருக்குது. அப்போது மைக்ரோசாஃப்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது இந்த ரெண்டுமே இதில் இருக்கிறங்காட்டி ரெண்டுமே ஒரே டைமில் ரீஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம பிளான் டு மெயின்டெனன்ஸில் அடி வாங்குவோம். பிளான் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நம்ம சர்வர் வந்து டவுன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு சர்வர் வந்து ஃபால்ட் டொமைன் 1 அப்டேட் டொமைனில் கொடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் வந்து ஃபால்ட் டொமைன் 2, அதே மாதிரி அப்டேட் டொமைன் 2 அதில் கொடுக்கணும். இப்போ என்ன ஆகும்னா, இது வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிறதுக்கு பதிலாக இங்கே ப்ளேஸ் ஆகும். இப்போது ரெண்டுலேருந்துமே நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் பாருங்கள். இப்போ ஏதாச்சும் நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இப்போ இது வந்து ஃபுல்லாக டவுன் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து அன்பிளான் மெயின்ஸ் நம்ம சர்வீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபால்ட் டொமைனில் இருக்குது, அதனால் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி அப்டேட் டொமைனில் பாருங்களேன், பிளான் டொமைன்ஸ்னால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒவ்வொரு அப்டேட் டொமைனில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் டொமைன் 1 பண்ணும்போது நம்ம சர்வர் வந்து இது டவுன் ஆகும். அதே மாதிரி இங்கே நம்ம வந்து நம்ம சர்வர் வந்து செகண்ட் சர்வராகில் இங்கே தானே இருக்குது. இப்போ இது தான் அப்டேட் பண்ணும்போது இது டவுன் ஆகும், இது டவுன் ஆகாது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க செகண்ட் அப்டேட் டொமைன் போவாங்க. அப்போது வந்து இது டவுன் ஆகும். இப்போ நம்ம 2 சினாரில் இருந்து நம்ம வந்து நம்ம சர்வர்ஸை வந்து அவைலபிளாக வச்சுக்கலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் நான் 2 சர்வர் வச்சு தான் சொன்னேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் எல்லாம் 2 மேக்ஸிமம் அவங்க 5 or 6 up to 20 முடிக்குமே க்ரியேட் பண்ணுறக்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்லாம் அவ்வளோ க்ரியேட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 20னா இந்த டிஃப்ரெண்ட் காம்போவில் தான் அவங்க க்ரியேட் பண்ணாங்க. இப்போ இதில் அப்டேட் டொமைன் 1 க்ரியேட் பண்ணாங்கன்னா இதில் அப்டேட் டொமைன் 2, இதில் 3, அதே மாதிரி 4, 5 அப்படி க்ரியேட் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம வரை பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அசூர் ஃபண்டமெண்டல் எக்ஸாமுக்கு இவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா அவைலபிலிட்டி செட்னா என்ன, அது வந்து பிளான்டு மெயின்டெனன்ஸ்லேருந்து அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ்லேருந்து
நம்ம சர்வீஸை அவைலபிளாக வச்சுக்க முடியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும் உங்களுக்காக சும்மா கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுன்னா இந்த வீடியோ 2-3 டைம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுன்னா 2-3 டைம் பாருங்கள். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.